trust in divine providence and His ever beloved goodness. கடவுளுடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை கொள்வோம். அவர் என்றும் எந்நாளும் நம்மோடு நல்லவராக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் அல்லது கடவுளுடைய அந்த பிரசன்னம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழும். How big is God in my life? It is said that you can tell the size of God in your life by looking at the size of your list of worries. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களுடைய ஒரு அட்டவணை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். The longer your list, the smaller your God. எவ்வளவு பெருசாக அந்த அட்டவணை இருக்குதோ அந்த அளவுக்கு கடவுள் சிறியவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் எழுகின்ற போது பல்வேறு விதமான கவலைகள் போராட்டங்களோடு இருக்கிறோம். Every morning we are to rise up to a brand of new day. இப்போ நமக்கு நிறையா பிரச்சனைகள், பலுக்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கின்றன. With immense potentials, loads of blessings, bundles of hope and treasures of aspirations. இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலர் ஏதோ ஒன்றால் அந்த ஒரு நம்பிக்கையை அது நடக்குங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பை இழக்கின்ற தருணங்கள் நமக்கு வருகின்றது. But somehow many of us fall into the trap of losing these precious possibilities. இதுக்கு என்ன காரணம்? ஏன் நமக்கு இந்த ஒரு எண்ணம் ஏற்படுகிறது என்றால், it allows our worries and tensions and troubles and difficulties and anxieties to overpower us. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளவுக்கு நாம் நம்புகின்றோமோ அதே அளவுக்கு நம்மை வீழ்த்தடிக்கின்ற அல்லது நம்மை தடை செய்கின்ற அல்லது நம்மை தளர்ச்சியாக்குகின்ற சூழலும் ஏற்படுகிறது. அதுக்கு தான் பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார். Saint Francis of Assisi says, by the anxieties and worries of this life, Satan tries to dull man's heart and make a dwelling for himself there. அசிசியார் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையின் துத்தங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு என்னென்னா, அதிகமாகின்ற போது சாத்தான் என்ன செய்கிறானா, நம்முடைய இதயத்தை அவன் தங்கும் ஒரு உறைவிடமாக மாற்றிவிடுகிறார். அப்போ தீமைகள் நம்மை சூழ்ந்து நிற்பதற்கு, கவலைகள் நம்மை சூழ்ந்து நிற்பதற்கு காரணம் என்னவென்றால் சாத்தானுடைய சூழ்ச்சி. By the anxieties and worries of this life, Satan tries to dull man's heart. நம்முடைய அந்த இதயத்தை டல்லாக்குறதுக்காக and make a dwelling for himself there. அவன் வந்து அங்கே குடிகொள்கிறான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுள் யார் ஒரு முலம் உங்களுடைய கீழே விழுகின்ற அந்த முடியை உயர்த்த முடியும்? எதற்காக ஆண்டவர் இந்த செய்தியை தருகிறார் என்றால், சீடர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், திடப்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி இயேசுன்னு சொன்னது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல, சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும்.
என்னையே பெயல்ஜெபூல்னு சொன்னால் அவங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 2 விதமான எச்சரிக்கை தருகின்றார். குருவை விட பெரியவர் அல்ல. எனக்கே இப்படி ஆயிருக்குன்னா உங்களை எல்லாம் விட்டு வைப்பாங்களா? நிச்சயமாக விட்ட மாட்டாங்க. இதை சொல்லுகின்ற பின்னணி என்னவென்றால் 70வது ஆண்டுகளிலே இயேசு 33 ஆண்டுகள் உலகிலே வாழ்ந்து நமக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்க்கிறார். 70வது ஆண்டிலே the temple of God in Jerusalem is destroyed completely. அதாவது எந்த அளவுக்கு அந்த எருசலேமுடைய தேவாலயம் அழிக்கப்பட்டது என்றால் ரோமானியர்களால் அந்த ஆலயத்தினுடைய இரும்பு கம்பிகள், அந்த பிம்பம் அது உருகி அப்படியே ஆறு போல ஓடியதாம் என்று வரலாற்று ஆசிரியர் யோசேப்புஸ் பதிவு செய்திருக்கிறார். அதனால் அதில் ஒரு கலப்பையை வச்சு நம்மால் உழுக முடியும். அப்போது எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது எருசலேமில் இருந்த யூதர்களெல்லாம் சிதறி உலகம் முழுவதும் சென்றார்கள். சிதறி போனார்கள், ஓடி போனார்கள், பயந்து போனார்கள். தங்கள் வாழ்க்கையே அழிந்து விட்டது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்போ ஒரு ரபி சொன்னாராம், யூத ரபி சொன்னாராம், நம்முடைய the temple of God is destroyed. Who are we? The individual mourns against the misfortunes. நம்முடைய தேவாலயமே, இந்த எருசலேம் தேவாலயம், இந்த நேஷனல் பசிலிக்கா ஃபார் த ஜூஸ், இதுவே அழிக்கப்பட்டு விட்டது. நமக்கு நடந்த இந்த அநீதியை குறித்து நாம் எப்படி கடவுளுக்கு எதிராக முறையிடுவது என்று சொன்னாராம். ஸோ ஆண்டவர் இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே இப்படி ஆகிவிட்டது என்றால் நிச்சயமாக உங்களை வஞ்சிப்பார்கள், உங்களை வதைப்பார்கள், உங்கள் மீது இல்லாதது பொல்லாது எல்லாம் சொல்வார்கள், தயாராக இருங்கள். ஸோ he is giving warning to the disciples to be alert. தலைவனுக்கே இப்படி ஆகியிருக்கின்றது, எனவே நீங்கள் என்னை விட பெரியவர் அல்ல, தம் தலைவரை விட பெரியவர் அல்ல, எனவே எதற்கும் தயாராக இருங்கள் என்று சொல்லுகிறார். முதல் செய்தி, the warning to the disciples. The second one is the privilege to suffer for Christ. The privilege to suffer, to accept the cross, the sufferings, the difficulties, the challenges. நானே கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் துன்பப்பட்டிருக்கிறேன், எனவே என்னை துன்புறுத்தி இருக்கிறார்கள், எனவே நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, நீங்கள் வதைப்படுகின்ற பொழுது, நீங்கள் இழிவாக்கப்படுகின்ற பொழுது அதை எனக்காக, என்னுடைய சீடர்களாக நீங்கள் பரிணமிக்கின்றீர்கள், என்னுடைய சீடர்களாக என்னுடைய பணியை நீங்கள் தொடர்கின்றீர்கள், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சிலுவையை நீங்கள் சுமக்கின்றீர்கள் என்று வெகுமதி கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். அதனால் என்ன சொல்கிறாரு, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும், the body and soul into the hell, நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நாமெல்லாம் கடவுளுடைய பார்வையிலே கடவுளுக்கு முன்பாக மிக மதிப்பிக்குவர்கள். யூ ஆர் ஒர்த் மச் மோர், யூ ஆர் ஒர்த் மச் மோர், நாம் விலை மதிப்புக்கு உரியவர்கள். எனவே கடவுள் நம்மை குறித்து பெருமுகம் கொள்கிறார். எனவே நாம் எதை குறித்தும், இன்றைய உலகத்தை குறித்தும் நாம் கவலை கொள்ளக்கூடாது. அவ்வாறு நாம் கவலை அடுகின்ற பொழுது, காசுக்கு 2 ஒரு குருசு விற்பதில்லையா, அதையே பாதுகாக்கிற கடவுள், சிட்டுக்குருவிகளையே பாதுகாக்கின்ற கடவுள் உங்களை பாதுகாக்க மாட்டாரா என்று. அதனால தான் இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு சாட்சியமாக தருகின்றது. ஏன்னா யாக்கோபு இறக்க போகிறார். யாக்கோபு இறந்த உடனே உலகம் முழுவதும், இஸ்ரேல் முழுவதும் பஞ்சம். அப்போ அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக எகிப்துக்கு சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு கணத்தில் தள்ளப்பட்டு விற்கப்பட்ட அந்த
யோசேப்பு இப்பொழுது இவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அந்த வாழ்வு கொடுக்கின்ற அந்த நேரத்தில் இப்போ கடைசியாக அவர் யாக்கோபு தன்னுடைய மகனை பார்த்து விட்டார். இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். அதனால் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரபேக்கா இவர்கள் ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவையும் அடக்கம் செய்துள்ளேன். எனவே இந்த இடத்தை வாங்கியிருக்கிறேன். என்னை அங்கே அடக்கம் செய்யுங்கள், எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் என்று யாக்கோபு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லி முடிச்சோன்னா அவர் விட்டார். இந்த செய்தியை யோசேப்புக்கு இவங்க சொல்லணும். ஏன்னா இவரை பார்க்கறது தான் ஆசையாக இருந்தது. பார்த்துட்டார், காலம் முடிந்து விட்டது. எனவே இப்போ இந்த செய்தியை சொல்லுகின்றவன் சகோதரன் மிகுந்த துக்கத்தில் கஷ்டத்தில் உள்ளாகிறான். என்ன சொல்கிறான்? யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருத்து இப்படி தம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார். அவங்க அப்பா இறந்துட்டார், நாம் நம்முடைய சகோதரனை வஞ்சித்தோம், அவனை கொடுமைப்படுத்தினோம், என்ன பண்ணோம்? தள்ளி விட்டுட்டு கடைசியில் வனவிலங்கு அடித்து விட்டதாக நாம் சொன்னோமே. இப்போ இந்த செய்தியை நம்ம போய் அவருக்கு சொல்ல போகிறோம். அவன் என்ன செய்ய போகிறான் என்று, உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்து என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள். அதனால் எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா, உனக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுப்பா என்று சொல்லுகிறான். சொன்னிதவுடன் சொல்லிட்டு, இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகி எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அதை கேட்ட உடனே யோசேப்பு அழுகிறான். யோசேப்பு அழுதுவிட்டு, நாங்கள் உமக்கு அடிமை, வி ஆர் த ஸ்லேவ்ஸ், சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொன்னதை தான் நான் இங்கே போட்டுக்கிறேன், அஞ்சாதீர்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்றைய தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன், அஞ்சாதீர்கள். நான் என்ன கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றினீர்கள், என்னை காட்டி கொடுத்தீர்கள், என்னை எகிப்தியனுக்கு விற்றீர்கள். உங்களுடைய சூழ்ச்சி, உங்களுடைய வஞ்சகம், உங்களுடைய கெட்ட எண்ணம், உங்களுடைய பொறாமை. எங்கள் அப்பா யார்? யாக்கோபு என் மேலே தனியாக சிறப்பான பாசம் வச்சிருக்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய செல்வாக்கு உங்களை, என்னை அந்நியனுக்கு, எகிப்தியனுக்கு அடித்து தள்ளியது அப்படின்னு தன்னுடைய சகோதரத்தில் அவர் சொல்லுகின்றார். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். நான் என்ன கடவுளுக்கு இணையானவனா? நான் கடவுள் கிடையாது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் என்னை பாதாள குழியிலே தள்ளினீர்கள், என் வாழ்க்கையை அழித்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். அன்னைக்கு என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தினீங்களே, என்னை கொலை செய்ய முயற்சி செய்தீர்களே, என் வாழ்க்கையை அழிக்க முற்பட்டீர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறேன் சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? இன்று நடப்பது போல திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், அஞ்சாதீர்கள், உன்னை நான் காப்பேன். இன்றைய தலைப்பு, அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இவ்வாறு அவர்களுக்கு ஆதரளித்தார், அவர்களோடு இதமாக பேசி வந்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோசேப்பை அழிக்க நினைத்தார்கள், அந்த அழிவு இவர்களுக்கு வாழ்வாக மாறியது. எனவே இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுதான். நாம் கடவுளுடைய அந்த பராமரிப்பிலே, கடவுளுடைய அந்த நன்மைத்தனத்திலே நாம் நம்பிக்கை கொண்டு, நாம் கடவுளுக்கு மிக பிரியமானவர்கள், கடவுளிடத்திலே நாம் அதிக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார். இறுதியாக இன்றைய மறுநாள் நிறைவு செய்ய வரும்போது பாதரே பியோ சொல்லுகின்ற வார்த்தை, ஈவன் இஃப் த வேர்ல்ட் வர் டு கேப்டைஸ், இந்த உலகமே உன்னை கைதாக்க விரும்பினாலும், உனக்கு சூழ்ச்சி செய்தாலும், இஃப் எவ்ரிதிங் வேர் டு பிகம் டார்க் ஹெட்ஸ் அண்ட் tumultuous, எல்லாம் சூன்யமாக, எல்லாம் இருளாக மாற விரும்பினாலும், God would still be with us. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எஸ், we need to listen, trust
and walk. கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்போம், அவர் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரோடு இணைந்து பயணிப்போம்.